அன்பானவர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் இனி வரப்போகும் காட்சிகள் எதிர்பார்க்காத அளவுக்கு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நகர இருக்கிறது. குறிப்பாக தமிழ் செல்வியை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து போட்ட மிகப்பெரிய திட்டம் கடைசியில் அவர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறப்போகிறது. குழந்தைகளான அழகர் மற்றும் மீனாட்சியின் காதுகுத்து விழாவை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்ற பெயரில் தேவையில்லாமல் செலவுகளை அதிகப்படுத்தி தமிழ் செல்வியால் அந்த பணத்தை கொடுக்க முடியாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஈஸ்வரியின் திட்டமாக இருக்கிறது. இதற்காக பத்திரிகைகள், சாப்பாடு, ஆடம்பர ஏற்பாடுகள், மேளதாளம் என ஒவ்வொன்றாக சேர்த்து செலவு பட்டியலை பெரிதாக்கிக் கொண்டே செல்கிறார்கள். இறுதியில் மொத்த செலவு 15 லட்சம் ரூபாய் வரை செல்வது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. இந்த செலவில் பாதியை தமிழ் செல்விதான் கொடுக்க வேண்டும் என்று ஈஸ்வரி பிடிவாதமாக கூறுகிறார். ஏற்கனவே அவளிடம் பெரிய தொகை இல்லை என்பதை தெரிந்திருந்தும் அவளால் 7 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது என்றும் அந்த பணத்தை ஏற்பாடு செய்ய முடியாமல் அனைவரின் முன்னிலையிலும் அவமானப்படுவாள் என்றும் ஈஸ்வரியும் சித்ராவும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பட்டியலை ராஜாங்கத்திடம் கொண்டு சென்று காட்டியதும் இவ்வளவு பிரம்மாண்டமாக விழா நடத்த வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் குழந்தைகள் அமைச்சரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் காதுகுத்து விழா அனைவரும் பேசும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று ஈஸ்வரி காரணம் கூறுகிறாள். தமிழ் செல்வி தன்னால் முடிந்ததை கொடுக்கட்டும், மீதியை குடும்பமே பார்த்து கொள்ளலாம் என்று சிலர் கூறினாலும் ஈஸ்வரியின் நோக்கம் பணம் வாங்குவது மட்டுமல்ல, தமிழ் செல்வியை மனதளவில் சோதிப்பதுதான் என்பது தெளிவாகிறது. மறுபுறம் தமிழ் செல்வி, செல்லப்பாண்டி, வசந்தி, அம்மாச்சி ஆகியோர் குழந்தைகளின் விழாவுக்கான பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வது என்று ஆலோசனை செய்கிறார்கள். ஆரம்பத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணம் தேவைப்படும் என்று நினைத்து பெண்கள் முதலீட்டுக்காக வக்கீல் லட்சுமி மூலம் கடன் வாங்கி மாதம் மாதம் திருப்பிச் செலுத்தலாம் என்ற திட்டமும் உருவாகிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஈஸ்வரி 7 லட்சம் ரூபாய் கேட்கும் நிலையில் வசந்தி பதற்றமடைகிறாள். இவ்வளவு பெரிய தொகையை எப்படி ஏற்பாடு செய்வது என்று கவலைப்படுகிறாள். ஆனால் தமிழ் செல்வி மட்டும் எந்த தயக்கமும் இல்லாமல் என் பிள்ளைகளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற முடிவில் உறுதியாக நிற்கிறாள். தன்னை சோதிக்கவே இந்த செலவுகளை அதிகப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாலும் குழந்தைகளின் விழாவில் தன்னுடைய பங்கு குறையக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருக்கிறாள். காதுகுத்து விழாவிற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் வெள்ளிக்கிழமையும் வந்துவிடுகிறது. அனைவரும் தயாராகிக் கொண்டிருக்க தமிழ் செல்வி மட்டும் பணத்தை ஏற்பாடு செய்வதில் கவனம் செலுத்துகிறாள். செல்லப்பாண்டியும் வசந்தியும் என்ன நடந்தது என்று கேட்கும்போது பணத்திற்கான ஏற்பாடு செய்து விட்டதாகவும் தன்னை நம்பினால் போதும் என்றும் தமிழ் செல்வி கூறுகிறாள். குழந்தைகள் அழகர் மற்றும் மீனாட்சியை அழகாக தயார் செய்து விழாவிற்கு அழைத்து வருமாறு கூறுகிறாள். ஆனால் விழா நடைபெறும் நேரம் நெருங்கியும் தமிழ் செல்வி வராததால் வசந்திக்கு பதற்றம் அதிகரிக்கிறது. குழந்தைகள் மட்டும் தயாராகி வந்துவிட்ட நிலையில் தமிழ் செல்வி எங்கே சென்றாள் என்ற கேள்வி அனைவரிடமும் எழுகிறது. இதே நேரத்தில் ஈஸ்வரியும் சித்ராவும் தங்களுடைய திட்டம் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். தமிழ் செல்வி பணம் கொடுக்க முடியாமல் வராமல் போயிருக்கலாம் என்றும் குழந்தைகளை மட்டும் அனுப்பிவிட்டு விழா முடிந்த பிறகு வந்து சாப்பிட்டு செல்லலாம் என்றும் ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் மறுபுறம் சேதுவும் ராஜாங்கமும் தமிழ் செல்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நேரம் போய்கொண்டிருப்பதால் அவளுக்கு உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். தமிழ் செல்வி வருகிறேன் என்று கூறியதாக வசந்தி சமாளிக்க முயற்சி செய்கிறாள். இதனால் அம்மாச்சிக்கு கோபம் வருகிறது. தமிழ் செல்வி பாதி செலவு தருவேன் என்று சொன்னபோது அவளால் முடிந்த அளவுக்கு செலவு செய்திருக்க வேண்டுமே தவிர இவ்வளவு பெரிய தொகையை அவளிடம் கேட்டு அவளை சிக்கலில் மாட்ட வைக்க கூடாது என்று ராஜாங்கத்தையும் சேதுவையும் கேள்வி கேட்கிறாள். ஆனால் சேது இது தன்னுடைய பிள்ளைகளின் விழா என்பதால் தான் நினைத்தபடி பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். தமிழ் செல்வியால் முடிந்த பணத்தை கொடுக்கட்டும், இல்லையென்றால் விழாவிற்கு வந்து குழந்தைகளை ஆசீர்வதித்துவிட்டு செல்லட்டும் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் தமிழ் செல்வி எங்கே இருக்கிறாள், பணத்திற்காக அவள் என்ன கஷ்டப்படுகிறாள் என்பது தெரியவில்லை என்று அம்மாச்சி கவலைப்படுகிறார்.
தாய் தந்தை இருவரும் இல்லாமல் குழந்தைகளின் காதுகுத்து விழா நடக்கக்கூடாது என்றும் தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்றாக இருந்து குழந்தைகளின் விழாவை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்கம் கூறுகிறார். அந்த நேரத்தில் திடீரென தமிழ் செல்வி பட்டுப்புடவையில் வியர்வை விறுவிறுக்க ஓடி வருகிறாள். அனைவரும் அவளை எதிர்பார்த்து கொண்டிருக்க, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லி நேராக சேதுவிடம் செல்கிறாள். அப்போது தமிழ் செல்வி கொண்டு வந்த பணத்தை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். 7 லட்சம் ரூபாய் கேட்டிருந்த நிலையில்